ஹெவியான வெஹிக்கிள் எதுவுமே நம்ம மேலே கொண்டு வர முடியாது. இங்கே பாருங்க, இது மியூசிக் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இதில் அம்பு விடுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. நம்ம எந்த பாருங்க தலைவர் எங்கடா எதையாவது பிடிங்கிட்டு போவோம் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. ஹாய் கைஸ், நம்ம வந்து இப்போ பதுல்லையில் இருந்து ஹப்புதலையை நோக்கி போயிட்டுருக்கோம். ஹப்புதலையில் வந்து எடிசன் பங்களா பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் வந்து ஒரு அழகான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த இடத்துலன்னு பார்த்துட்டு நம்ம ட்ரிப் டேரி இன்றைக்கி இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. வாங்க அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அப்படியே எடிசன் பங்களா என்ன மாதிரி இருக்குது, என்ன லொக்கேஷனில் இருக்குது, அடுத்தடுத்து நம்ம என்ன இடம்லாம் போகிறோம் அப்படின்றத கண்டினியூஸாக பார்ப்போம். இங்கேருந்து நம்ம வந்தனாங்க இந்த ரூட்டால் நம்ம அப்படியே ஹப்புதலை ஏறணும். இது தியத்தலாவை தாண்டின ஒரு சைட் தான். பார்க்கிங் ஏரியெல்லாம் அடிச்சிருக்காங்க. நார்மலாக வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி போகலாம். ஹப்புதலையில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது எடிசன் பங்களா. இடத்த கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. ரெண்டு பக்கத்துலேயும் குப்பை போட தேவையில்லை அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நார்மலாகவே நேச்சர் பிளேஸ்னு சொன்னால் சேஃபாக பார்த்துக்க சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க தானே, அந்த மாதிரி தான். ரொம்பவுமே ஒரு நல்ல ஒரு இடமா தான் இருக்குது. வியூ பாயிண்ட் தானே மெயினாகவே நீங்கள் அப்கண்ட்ரி சைடு வந்தீங்கன்னு சொன்னால் வியூ பாயிண்ட் தான் எக்கச்சக்கமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ வந்து அழகாக ரசிச்சுட்டு போங்க. நம்ம இங்கேருந்து வர்றதால இந்த அப்கண்ட்ரி வியூ எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். இங்கேருந்து வர்றவங்களுக்கு பீச் சைடு எப்படி அழகாக இருக்குமோ அது மாதிரி. ஸோ ஓகே, நம்ம இந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே எடிசன் பங்களாலேருந்து கண்டினியூ பண்ணலாம். எடிசன் பங்களாவுக்கு நம்ம கொஞ்சம் தூரம் மேலே ஏறி அதுக்கு மேலே இப்படி ஒரு காட்டு துண்டுக்குள்ளால தான் வரணும். இடமே வேறு லெவலில் கூலாகவும் செம்மையாகவும் இருக்குது. பைக்கில் வந்து என்ன செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த எடிசன் பங்களா வர்றதுக்கு நாம் கீழே இந்த ஒரு ஹெவியான வெஹிக்கிளில் வந்தோம்டா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு 900 மீட்டர் அங்கேருந்து என்ட்ரன்ஸ்லேருந்து வர வேண்டியிருக்கும். அங்கே வந்து ஹெவியான வெஹிக்கிள் எதுவுமே நம்ம மேலே கொண்டு வர முடியாது. வேன் அதுகள் ஓகே, வேன் கார் அதுகள் ஓகே. அந்தனால வந்தோம்னு சொன்னால் இதில் மேலே பார்க்கிங் போட்டு எடிசன் பங்களா பார்க்க போகலாம். நம்ம வந்து இப்போ எடிசன் பங்களாவுக்கு போகிறதுக்குரிய டிக்கெட் எடுத்தாச்சு. இது பெரிய ஆக்கள் ஒரு ஆளுக்கு 100 ரூபா எடுக்கிறாங்க, மற்றபடி சின்ன ஆக்கள் ஒரு ஆளுக்கும் 50. ஸோ இதை கொடுத்து நம்ம அப்படியே உள்ளே போக வேண்டியதான். கவுண்டரில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ உள்ளே போகிறோம். தேங்க்யூ. எடிசன் பங்களாவுக்கு நாங்கள் வந்தாச்சு. டீம் எடிசன் பங்களாலேருந்து நம்ம உள்ளே வந்தோம்னு சொன்னால் ஒரு 100 மீட்டர் கூட இல்லை. அந்த நம்ம டிக்கெட் கவுண்டர்லேருந்து 100 மீட்டர் கூட இல்லை. அதுக்கு முன்னாடி வந்தோம்னு சொன்னால் இந்த இதுதான் எடிசன் பங்களா. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். உள்ளே போய் காட்டலாம். நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு டூரிஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக இது ஒரு சனிக்கிழமை நாளில் இவ்வளோ பேர் க்ரௌட் இருக்காங்கன்னு பாருங்கள். பதுல்ல ஹப்புதலை ஸ்பெஷலாக ஹப்புதலையில் விசிட் பண்ணக்கூடிய ஒரு மெயினான இடம் அப்படின்னு சொன்னால் இந்த எடிசன் பங்களாவையும் சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த இடத்துல வெயில் வந்து பட்டு எரியுது. அப்கண்ட்ரி சைடில் நார்மலாக அப்படி தான் இருக்குது. வெயில் செம்மையாக சுடுது, ஆனால் கிளைமேட் செம்ம கூலாக இருக்குது. ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்குது, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இந்த இடம் வந்து மெயினாகவே இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே பெஸ்ட்டான இடமா இருக்கும். கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஹப்புதலை சைடில். ஓகே, என்ன பாருங்கள், இந்த கார்டன் செட்டப் எல்லாமே வேறு லெவலில் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பூமரம் எல்லாமே ஸ்ட்ரக்சர்லாம் அழகாக வெட்டி ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இது நம்ம வந்து இப்போ அப்படியே லைட்டாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த பில்டிங் வந்து ஆக்சுவலாக 1927 ஸ்டார்ட் பண்ணி 1931 கட்டி முடிச்சிருக்காங்க.
இதில் வந்து ஸ்ட்ராபெரி ஜாம், ஃப்ரெஷ் ஜூஸ், ஃபலூடா அதெல்லாமே இங்கே இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். யூஸ்வலாகவே வந்து அப் கண்ட்ரி சைடு அப்படின்னு சொன்னால் அந்த கொஞ்சம் க்ரீனிஷாக நல்ல பச்சை பசேல்னு செம்மையான ஒரு வியூவாக இருக்கும். ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரியான அவரோட சரௌண்டிங்லாம் இருக்குது. நம்ம இப்போ எடிசன் பங்களாவுக்கு உள்ளே போயிட்டு அந்த உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். உள்ளே போகும்போது நம்ம அந்த வியூவை பார்த்துட்டு போயிடலாம். பழைய காரு வச்சுருக்காங்க. நைஸ். உள்ளே போகும்போது நம்ம ஷூ எல்லாமே கழட்டிட்டு தான் போகணும். இதெல்லாம் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி பாவிச்ச விஷயங்கள். ஸ்ரீலங்கன் கோயின்ஸ், பிரிட்டிஷ் டைமில் பாவிச்ச கோயின்ஸுகள்லாம் இருக்குது. அந்த டைமில் பாவிச்ச சோஃபா, பழைய புக்ஸுகள் எல்லாமே இருக்குது. ஃபாரின் கரன்சி எல்லாமே இதில் வச்சுருக்காங்க. மற்ற கிளாக், மற்ற பழைய ஆளுற ஃபோட்டோஸ், மற்ற அவங்களோட புக்ஸ் எல்லாம் இருக்குது. பழைய காலத்தில் யூஸ் பண்ண டைப்ரைட்டர் அந்த டைமில் யூஸ் பண்ண மார்பிள் கிளாஸுகள், பில்டிங் ஸ்ட்ரக்சர். மாட்டுக்கும்பா ப்ரோ மேலே அந்த டைமில் யூஸ் பண்ண ஃபேனுகள், கொஞ்சம் அந்த டைமில் பாவிச்ச ரேடியோ. ப்ரோ பழைய கோயின்ஸ். இங்கே பாருங்க, இது மியூசிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த காலத்தில் எடுத்த ஃபோட்டோஸே வச்சுருக்காங்க. இந்த பில்டிங் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்றதுக்காக. இது நம்ம வந்து எடிசன் பங்களா உள்ளே போய் பார்த்துட்டு வந்தாச்சு. இதில் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே 1920 எப்படி பில்ட் பண்ணியிருப்பாங்கன்ட்டு யோசிக்கும் போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. இதில் வந்து ஆர்கிடெக்சர் இந்த ஸ்கில் வந்து ரொம்பவுமே செம்மையாக இருந்திருக்கு. பிரிட்டிஷ் பில்டிங் தானே, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் இங்கே நம்ம எக்ஸைட் பண்ணி பார்க்கலாம். மற்ற அபூர்வமான அப்படியான விஷயம் அப்படின்னா எனக்கு சொல்ல தெரியல. இந்த பில்டிங் அதில் ரசிக்கக்கூடிய ஆக்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு விஷயம் நம்ம எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு ஆளுன்னா இதை கொஞ்சம் வியந்து பார்ப்பீங்க. இந்த விண்டோவெலாம் என்ன மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க, அதில் பற்றி கொஞ்சம் யோசித்து எக்ஸைட் ஆகக்கூடிய ஆள் நீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது கொஞ்சம் எக்ஸைட் பண்ணுமே தவிர, நார்மலாக டூரிஸ்டான ஆக்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற ஒரு இடமாக தான் இருக்கும். 1931 அந்த டைமில் பாவிச்ச பொருட்கள், வரைஞ்ச படம், அது எல்லாமே நீங்கள் வந்து இந்த எடிசன் பங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மெயினாகவே இந்த ஸ்ட்ரக்சர் தான் கைஸ். பாருங்கள், இந்த பில்டிங்கில் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இங்கே இந்த இடத்தையே ரொம்ப அழகுபடுத்தி இருக்குது. அதை தாண்டி இங்கே ரெடி பண்ணியிருக்கிற இந்த கார்டன் செட்டப், நம்ம வந்ததுலேருந்து இருக்கிற கார்டன் செட்டப், இந்த ரெண்டையும் பார்க்குறதுக்காக வேணால் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டு போகலாம். கைஸ், நம்ம வந்து இந்த எடிசன் பங்களா வந்ததுக்கு ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி ஜூஸ் வித் ஐஸ்கிரீம் எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு 400 ரூபா வருது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். செம்மையாக இருக்குது. ஸ்ட்ராபெரியோட இந்த லைட்டான புளிப்பு சூப்பர். சூப்பர். எடிசன் பங்களா பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் போட்டிருக்கு. எப்போ கட்டினாங்க, அதான் 27 தொடங்கி 31 கட்டி முடித்தாங்க.
10 ஏக்கர் சரௌண்டிங்கில் இருக்குது. பதுல்ல இல்லை ஹப்புத்தலை அப்படின்ற இடத்துல எல்லாமே இதில் போட்டிருக்காங்க. நம்ம வந்து இப்போ அதிசம்பங்களா உள்ள லைட்டாக சுற்றி பார்த்து போட்டு அதுக்கப்புறம் சுற்றி வளைச்சி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த இடம் ஃபுல்லாகவுமே வேறு லெவல் ஆர்கிடெக்சரில் இருக்குது. செம்மையான ஒரு வியூ. நீங்கள் அழகாக வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்தால் பாருங்கள், இவ்வளோ பேர் இருக்காங்க. இது மாதிரி வந்து இருந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இந்த அதிசம்பங்களால் வந்து ஃப்ரெஷ்ஷான சோபே ஜூஸ் பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி ஃப்ரெஷ்ஷான ஜாம் எல்லாமே அழகாக சீல் பேக் போட்டு அவங்க சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் அதிசம்பங்களா வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஸ்ட்ராபெரி ஷேக் எடுத்து குடிச்சு பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்குது. ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் வச்சு தராங்க. 400 ரூபா காஸ்ட் ஆகுது. பட் அதுக்கு 400 ரூபாய்க்கு ஒர்த்துன்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது தானே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதிசயமங்களால் மற்ற அவங்கள முதல்ல எப்படி இருந்துச்சுன்ற ஒரு விஷயத்தை மட்டுமே பார்க்கலாமே தவிர அதை தாண்டி இந்த பாருங்கள் இது மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் இருக்கக்கூடிய இடம் தான் இருக்குது. இதை தாண்டி அடுத்ததான் என்ன பண்ணுறோம் அப்படின்றத கண்டினியூஸாக பார்ப்போம். நம்ம வந்து இப்போ அடிஷன் பங்களாலேருந்து வெளிக்கிட்டு ரிட்டர்ன் போகிற வழியில் இது வந்து ஹப்புத்தலை வியூ பாயிண்ட் 2-3 வியூ பாயிண்ட் இருக்குது. இதில் அம்மா இந்த இடத்துல பேர் என்ன? ஹப்புத்தலையில் இந்த இடத்துல பேர் என்ன? விஹாரகலை. ஹப்புத்தலையில் விஹாரகலை அப்படின்ற இடத்துல நம்ம நிற்கிறோம். விஹாரகலையில் இந்த வியூ பாயிண்ட் காட்டுறோம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. நார்மலாகவே அப்கண்ட்ரி சைடுன்னு சொன்னாலே வியூ பாயிண்ட் தானே மேக்ஸிமம் இருக்க போகிறது. பாருங்கள், புஷ்பக விமானம்லாம் இருக்குது. எக்கச்சக்கமான ஒரு பரந்துபட்ட பிரதேசமே இதில் விளங்குது. நீ வந்தீங்கன்னு சொன்னால் இதில் நெஸ்கோஃபி மரக்கறி ஐட்டம்லாம் இருக்குது. ஐஸ்கிரீம் எல்லாமே எடுத்துகிட்டு போகக்கூடிய மாதிரி, குடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். சரிங்க, நான் அப்படியே அந்த சைடில் வந்து பாடுறேன். வெஹிக்கிள் பார்க் பண்ணக்கூடிய இடம் இருக்குது. நம்ம வெஹிக்கிளை பார்க் பண்ணிட்டு இந்த நம்மளோட அந்த டீம்லாம் அதிலேருந்து பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வியூ பாயிண்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். விளங்குது இல்ல என்னன்னா அந்த சரியான இதுல கோல்ட் கலர்ல விளங்கும். அதுல இது விழுந்து செம்மையா இருக்கு. வெயில் உண்மையாவே கைஸ் இதுல இருக்கிற வெயில் நமக்கு உடம்புக்கு சுடுது. பட் ஆனால் அந்த இடத்துல இருக்கிற கிளைமேட் செம்ம கூலாக இருக்குது. மற்ற இந்த இடத்துல வந்து நிற்கிறீங்கன்னு சொன்னால் வாகனங்கள் எல்லாமே வடிவாக பூட்டி வச்சுக்கோங்க. குரங்குகள பிரச்சனையும் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த பாருங்க தலைவர் எங்கடா எதையாவது பிடிங்கிட்டு போவோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து புஷ்பக விமானத்தில் பறக்க போகிறோம். இதில் அம்பு விடுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் சைடு இந்த வியூவை பார்த்துக்கொண்டு இதில் அம்பு விடுற மாதிரி ஒரு ஃபீல், அவ்வளோதான். சும்மா 2 இதில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செட்டப் இருக்குது. நல்லா இருக்கு.